நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இன்ஷா அல்லாமா. இதோ மருமக வந்துட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. வாமா. பாத்திமா ஆப்பா வந்திருக்காங்க. கல்யாணம் நல்லா இன்னைக்கு. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அஸ்தஃபிருல்லா. அல்லாஹு. மாமி என்ன காரியம் மாமி என்ன செய்ய சொல்றீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோட காலில் விழுறத தடை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல மாமி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபா வந்து கேட்டிருக்காங்க, சிரம் பணியறதுக்கு நீங்க தான் தகுதியானவங்க, உங்ககிட்ட நாங்க சிரம் பணியலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடுமையா கண்டிச்சிருக்காங்க. அப்படியாம்மா? ஆமாம்மா, இந்த ஹதீஸை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இனிமேல் யார் வந்தாலும் காலில் விழ சொல்லி சொல்லாதீங்கம்மா. அல்லாவை தவிர வேற யாருக்குமே சிரம் பண்ணியக்கூடாது மாமி. இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் திருமணங்கள்ல பிறந்த நாள்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ல வந்து பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றாங்க மாமி. அப்படிலாம் நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்க மாமி. இது முற்றிலுமே ஹராமான விஷயம் மாமி. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் காலில் விழுந்தாங்கன்னா அது அல்லாவுக்கு இணை வைப்பது போல மாமி. உங்களுக்கே தெரியும், அல்லாவுக்கு இணை வைக்கிறவங்க ஒரு முஸ்லீமாவே இருக்க முடியாதுங்க மாமி. ஏம்மா இனிமேல் நான் சொல்ல மாட்டேம்மா, தெரியாதும்மா.